அடுத்து விட்டு ஏத்துறா அவன் மேல. இங்க பாருங்க பாண்டியம்மா வந்து இங்கேயே படுத்து மட்டையாயிட்டாரு. சாவ மட்டும் கூடாது. சரி நீ கிளம்பிடுவா, நம்ம பார்க்க வந்த நண்பர் இவருதான். பாக்குறேன். சரி நீ போயிட்டு வா, நாங்க கிளம்பி அங்க போறோம். மச்சி அவன் கண்ணு பாடுறாடே, கஞ்சா அடிச்ச மாதிரி இருக்காண்டா. பாட்டில ஊத்தி எத்தனை சொல்லு என்னத்த சரக்குடா. மோர் வேணுமாடா? உண்மையிலே சாப்பிடுறியாடா? இந்த ரோடு போயிட்டு இந்த ரோடு இல்லடா, இந்த ஃபர்ஸ்ட் உனக்கு கட்டுப்போம். இதுல போனீங்க நமக்கு லாஸ்ட்லயா? சரி வாங்க போலாம். காய்ஸ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மேகம் வந்து சூரியன் மூடி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா தோப்பு வீடு. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மரங்களாக இருக்கிறதுனால அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டே தெரியாதுங்க. அதனால தான் அந்த மாரி சுற்றி மரத்தை நட்டுட்டு நடுவில் வீடு கட்டிக்கிறாங்க. அந்த வீட்டெலாம் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா வாழைத்தோப்பு. இந்த வாழை மரத்தில் எப்போ இவங்களுக்கு ப்ராஃபிட் தருமோ. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு தான் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவனுங்க தானே நினைக்கிறேன். அவனுங்களே தாங்க. இந்தமாதிரி கார்னர்லாம் நிற்கக்கூடாதுங்க. பெரிய வண்டி வந்தால் என்னங்க வருது பாருங்க, சொல்லிகிட்டே இருக்கும்போது பஸ் வருது. ஐயோ அந்த பஸ்காரடா அவர் திட்டிட்டு போகிறாருங்க. அவனுங்கெல்லாம் திட்டுறாருன்னு நினைக்கிறேன். இவனுங்கெல்லாம் வச்சுட்டு என்ன தான் பண்ணுறதோ. நீங்கள் பாருங்கள், நம்ம எங்கே போகிறோமோ அதுக்கான போர்டு ஒன்றுத்தையும் காணும். ஏதோ ஊர் போட்டிருக்கு. நம்ம வந்து கூகுள் மேப் பார்த்து தான் காய்ஸ் போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டையும் காமிக்கல. வெளியங்கிரிக்கும் ஈசாவுக்கும் போகிறத வழியை பார்த்து. ஐயோ இங்கே ஒரு டெத் பேனர் வச்சுருக்காங்க. பாவம் வயசானவர் இறந்துட்டார். பெரிய ரொம்ப வயசுங்க. 1900 பிறந்துட்டு இப்போ தான் இறந்துருக்காரு. அவர் ஆத்மா சாந்தி ஆகிட்டும். இங்கே பார்த்தீங்களா சைட்லாம் ஒரே குப்பைங்க. என்னங்க இது, இங்கே கூட இப்படி தாங்க இருக்காங்க ஃபஸ்ட்டு. டாய்ஸ் இங்கே பார்த்தீங்களா 3 குட்டி பசங்களை இப்போ தாங்க பார்க்குறேன். ஐயோ அங்கே பாருங்களே, இந்த ஊரோட ராணுவப்படைன்னு சொன்னாலே உங்களுக்கு யாருன்னு புரியும். ஒன்றா சேர்ந்து தாயபாஸ் கட்ட விளையாண்டுருக்காங்க. பரவாயில்லங்க, இதெல்லாம் வில்லேஜ் லைஃப்பில். இந்தமாரிலாம் எங்கள் சிட்டி லைஃப்பில் வந்து பார்க்க முடியாது. இப்போலாம் யாருமே ஒன்றா விளையாடுறதில்ல. இங்கே பார்த்தீங்களா ஊரோட ஸ்டார்டிங்லேயும் ஒரு பேனர், இங்கேயும் ஒரு பேனர். போர்டை கடைசியாக பார்த்துட்டாங்க. ஈசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. வெள்ளியங்கிரிக்கு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்னு போட்டிருக்குங்க. போயிடலாம், நம்மளுக்கு அவ்வளோ கிலோமீட்டர்லாம் இல்லை, கம்மி தான். இங்கே பார்த்தீங்களா தோப்பு வீடு. இந்த சைடு ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்குது. கொஞ்சம் ஊரை விட்டு வெளியே தான் தோப்பு வீடு தான். இந்த மாதிரிலாம் தோப்பு வீடு இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நடந்தால் போகணும். இது மாதிரி பைக் போக முடியாது. இது பாருங்க, நம்ம முன்னாடி 2 பேர் வந்துட்டானுங்க. எங்கே பர்த்து சார்ஜ்லாம் என்ன பண்ணுறது? இங்கே இருக்கா போட்டுக்கலாம்னா தெரியல, பார்க்கலாம். ஆமாம் அப்படி இல்லை லைட்டாக தான் அவங்ககிட்ட. ஓகே அப்படி இல்லை, போதுட்டாடே இது நான் பாப்பா அமைக்கிட்டோம். நவரு நீங்கள் நவரு குட்டி போட்டுதான் பாத்தியா. போதுடாடே ஆஃபே ஆகிடுக்கிட்டீங்கடா வண்டியை. பசங்க பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கிங் ஆரம்பிச்சிட்டானுங்க. அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங்கில் எந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நியூஸ் பேப்பரில் எல்லாத்தையும் மடித்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான் போட்டாச்சு. ஆனால் சில ஐட்டங்களை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. பார்ப்போம் எப்படி டிரைவர் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். அதனால் செக்கிங் நடந்துகிட்ருக்கு. கேமரா வேறு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குன்னு தெரில. ஹாய் ப்ரோ, இவர் தான் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கெஸ்ட்டு. சரி ஓகே இருங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் மேலே ஏறும்போது ஆரம்பிச்சிடறேன். இவளாக வந்து அவங்களுக்கு ஏற்ற குச்சியை வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மேலே இருந்து இறங்கி வந்தார். சிவனே கையில் வந்து கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு குச்சியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கே பாருங்க. ஆமாம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நம்ம பாய்ஸ் எல்லாம் குச்சி தேடிட்டு இருக்கானுங்க. ஏற்ற குச்சி இன்னும் தேடி கண்டுபிடிக்கல. இங்கே பார்த்தியா எனக்கு மேலேருந்து இறங்குற ஒருத்தர், அவரே கொடுத்துட்டு போயிட்டாரு. நல்லா இருக்குல்ல பரத்து பாருங்க. உள்ளே போயிட்டு அங்கே வித்த காட்டிட்டு இருக்காரு. ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. கேமரால கவர் ஆகுதான்னு தெரியல. முதல் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். பரத்து லைட் வச்சிருக்குல்ல, லைட் அடி. சார்ஜ் பத்தாது தானே மேலே போடுறதுக்கு. அதெல்லாம் இருக்குண்டா.
இது வந்து பார்த்திங்கன்னா முதல் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மொத்தமாக எத்தனை மலை வருது? 7. மொத்தமாக 7 மலைகள் உள்ளது. தமிழ்லாம் நீ பேச தேவையில்ல. காய்ஸ் இதுதான் வழுக்குப்பாறை. வெளியங்கிற வழுக்குப்பாறை 2வது மலையில இல்லை 3வது மலையில இருக்குது. நம்ம கூட ஒரு ஏற்கனவே வந்திருக்காரு, லடாக் ரைடரு. ஆமாம், அவர் தான் சொல்லிருக்காரு. நல்லா கேட்டுவாங்க. சொல்கிறா பார்த்து என்னப்பா சொல்லுது? நார்மலாக பேசுகிறப்ப வந்துடும், வீடியோ எடுக்கிறப்ப வராது. பரத் கூட சீக்கிரம் ஐடி ஓப்பன் பண்ணுவான், எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாங்க. நான் வந்து ரீச் ஆகிட்டேன்னா பையனை அப்படியே நான் தூக்கி விட்டுருவேன். நீங்கள் 2 பேருக்குள்ள தான் போட்டியே. ஒன்று டிடிஎஃப், இன்னொன்று எம்டிஎஃப். நம்ம தான் பாருங்க. பைஸ் வாங்க பைஸ் வாங்க. அடிப்பா தம்பி, அடி உனக்கு எங்கே அடிக்கணும்னு தெரியல. அடி சாரிங்கண்ணா. ஓகே சொல்ல முடியும். முன்னாடி சூத்திக்கிட்ட ஒரு படி கேட்டுனே இந்தா வீடியோ நைட் அடி பாய்ஸ். இது எப்படி இருக்குது பாரு. அப்பா வழுக்குப்பாறை. இதுதான் வழுக்குப்பாறை. ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சத்தியமாங்க. இங்கே பாருங்க, பாறைலாம் ஏற முடியாது. இது வந்து இப்போ செதுக்கி இருக்காங்க. ஃபஸ்ட்டு இது இல்லாமல் இருந்து தான். அப்போ அதில் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிருப்பாங்க பாருங்க. நம்மளே இப்படி ஏறுறோம், வயசானவங்களாம் ஏறுறாங்க பாருங்க. வேறு லெவலுங்க சத்தியமாக. அவங்களாம் வயசான பாட்டி தாத்தா வெள்ளைக்காரெல்லாம் வரோம், குழந்தைங்களாம் ஏறுறாங்கடா. அப்பா வெள்ளைக்காரன் ஃபாரினர்ஸ். ஒரு வயசான தாத்தா வருகிறாரு. அவர் ஏறினாரு, நான் பார்த்தேன். இறங்கிட்டு போயிட்டாரு. வியூ பாருங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியல, என் கேமராவில் தெரியுதா தெரியல. ஆனால் கோயம்புத்தூரோட அழகே இங்கே தான் இருக்குது. இன்னும் டாப்புக்கு போனால் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம். நண்பர்களே, இந்த கால் யாருதுன்னு தெரியுதா? என் நண்பன் தரடி. இந்த ஊருக்கு வந்து கூப்பிட்டோம்ல, அந்த பையன். கையிடுறா. இங்கே பாருங்க, இளங்கோ. சட்டை போடலடா, சும்மா பிரேம் என்கிற கீழே இருந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் வேறு மாதிரி பார்ப்பேன். இது பார்த்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா கடைகள் இந்த மாரி தான் இருக்கும். இன்னும் ஒன்று ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும். 10 ரூபா இல்லை, 30 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும். இங்கே பாருங்க, இவர் தான் அகோரி பரத். அகோரிலாம் இல்லை, ரைடர், ட்ராவலர் பரத். ட்ராவலர் பரத். அங்கே பாருங்க, அவன் ஃபேஸ் கிட்ட வந்தால் தான் தெரியும். அப்படிலாம் இல்லை, இஸ் குட் பாய் ஃப்ரம் குட் ஃபேமிலி. ஏன்னா என் தம்பி, அதனால் அப்படி தான் சொல்லி ஆகணும். இங்கே பாருங்க, இதுதான் நம்ம யானைக்குட்டி. அழகாக வருது வரைக்கும் நடந்து பொறுமையாக வந்துருக்க நேரம். எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே காஞ்சனா போய் வரப்போகுது. இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா செம்மனதாக இருக்குங்க. பசங்க வந்து 2 பேர் வந்து நான் வழியில் மிஸ் ஆகிட்டானுங்க. அவங்க மேலே வர வரையும் வெயிட் பண்ணலான்ட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பசங்களாம் உட்காந்துருக்காங்க. 2 பேர் மட்டும் கீழே நடந்துருக்காங்க. குரல் கொடுத்தா நாளே காணும். இதோ வந்துட்டானுங்க. ஏய் சக்தி, தண்டபாணி, வாங்க சீக்கிரம் வாங்க, மேலே போகலாம். பாய் அப்படியே திரும்பி பாரு பாய், கீழே அந்த லைட்டை எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ அழகா கோயம்புத்தூரோட அழகு பாருங்க. இருட்டில் அதிகமாக தெரியல. இன்னும் மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் மரம்லாம் இல்லாமல் லைட்டு சூப்பராக தெரியும். காய்ஸ், இப்போ வழுக்குப்பாறை தாண்டி 3வது மலையில் வந்து நிற்கிறோம். 3வது மலை பாதியில் வந்து நிற்கிறோம். இங்கே பாருங்க, பசங்க எல்லாம் இங்கே உட்காந்துருக்கானுங்க. நம்ம பையன் பாரத் இங்கே அட்டியே போட்டு நான் பார்த்துட்டான். இங்கே பாருங்க, இங்கே வந்து ஊத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. 3வது மலையில் பாதி கொஞ்சம் ஒரு கால்வாசி ஏறினதுக்கப்புறம் இருங்க கிட்ட போயிட்டு காட்டுறோம். அந்த வீட்டில் அது வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வரும்னு சொல்கிறாங்க. நவரா சத்தி இந்த பாதை எங்க எதுல தண்ணி வருது? இந்த ஓஸ்ல வருதுங்களா? இந்த ஓஸ் வழியா வர தண்ணி வெட்டு பிடிச்சாடுறாங்க. பிரேமே மூஞ்ச காட்டுறா பாருங்க, எத்தனை பேர் நிக்கிறாங்க பிடிக்கிறதுக்கு. இந்த மலையில தண்ணி கிடைக்கிறது கஷ்டம் ரொம்ப.
பாருங்க நம்ம பசங்க எல்லாம் இளங்கோ எல்லாரும் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. இளங்கோ டயர்ட் ஆகிட்டே இளங்கோ தனி பிடிக்க தனி பிடிக்குவா குச்சிக்கோடா நல்லா இருக்கு மலையிலேருந்து வர தண்ணி. சரி வாங்க மேலே போகலாம். இதுக்கு மேலே எனக்கு வேணும், நான் குடிச்சிட்டேன், நிறைய குடிச்சிட்டேன். சரி வாங்க மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். அங்கே போய் ட்ரீம் பாடுறா ட்ரீம் பாடுறா. ஏய் மேலே இன்னொன்று இருக்குவா. இப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. இங்கே பாருங்க, இவர் தான் நம்ம போதி தர்மர். போதி தர்மர் ஹாய். வாங்க போகலாமா? போகலாமே. வாகும். இவரோட மூஞ்சில வந்து ஒலி அடிச்சிட்டேன், அவ்வளோதான். இவருக்கு ஒலி கிடச்சிச்சு, இவருக்கும் அடிக்க போகுது இப்போ. வாங்க போகலாம். அட்ரா அவர்ரா அவர் கிட்ட அட்ரா மற்ற கிட்ட போகலாமா? அப்படி அப்படி கிட்ட. இது பார்த்தீங்கன்னா 3வது மலை எண்டிங்கில் விபூதி சாமி. ஆமாம், தண்டபாணி பேர். எந்த சேனல்ல போடுவீங்க? மிஸ்ட் த்ரோட்லெஸ் சார் மிஸ்ட் த்ராட்லஸா? ஆமாம். இங்கேருந்து கொஞ்சம் திருநூறு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா சாமியை நல்லா பார்த்துக்கோங்க. நவருங்க இந்தா யார் எல்லாம் எடுத்துக்கோங்க. பாய்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. எப்படா மச்சான் நான் உள்ள போயிட்டு வரேன். எல்லாரும் எடுத்துக்கோங்கடா. நான் உள்ள கையில கொட்டுறா உனக்கு வச்சு என்ன வச்சு நான் பட்டாடிச்சிக்கலாம். அந்த லைட்டை கொடுறா, லைட்டை வாங்கடா, லைட்டை இங்கே அவன் மூஞ்சில் வர்றான். மச்சானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டடி காட்டு. போ ஃப்ரீயா போயிட்டு வரலாம். போ போயிட்டு வா, சீக்கிரமா வா. அவ்வளோதான். இப்போ வந்து இவர் வந்து ரெடி ஆகிட்டாரு மலை ஏறிட்டு. சரிங்க வாங்க. பிடிக்க முடியாது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கேமராவில் தெரியுதா தெரில. 6000 அடிக்கு மேலே நம்ம இருக்கோம் இப்போ. இங்கே வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் கம்மியாக தான் இருக்குது. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுவாசிக்கும் போது லைட்டாக வந்து கம்ஃபர்ட்டாக இல்லை, நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முழு நிலாங்க. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலா வெளிச்சத்துலேயே தான் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஏறிட்டோம். லைட் வந்து அவ்வளோ தேவைப்படாதுங்க. லைட் வேணுன்றோம் உங்களுக்கு வந்து கண்ணில் ப்ராப்ளம் எதனா இருக்குன்னா லைட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏறுற இடம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கு வந்து இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த அழகை காட்டுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.